ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம புது சீரீஸ் ஃப்ளாரிஸ்ட் போனியோட செகண்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரே நைட்ல செடியெல்லாம் மறுபடியும் பளிச்சுன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக பூச்சியெல்லாம் செடிக்கிட்ட எதுவும் போயிடக்கூடாதுன்னு வெய்ஃபா ராத்திரி முழுக்க பூச்சியெல்லாம் தனியா இழுக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு செடியெல்லாம் இவ கவனிக்க ஆரம்பிக்கிறா. விடிய விடிய கவனிக்க ஆரம்பிக்கிறா. வேலைக்கார பொண்ணு யூலுவே ஒரு ஓரமா படுத்து தூங்கிடுறா. ஆனா அப்படியே விடியுது. அடுத்த நாள் காலையில இந்த லூஷு வெளியே வந்து எட்டி பாக்குறான். பார்த்தா தோட்டத்துல இருக்கிற அத்தனை பூவும் ஃப்ரெஷ்ஷான பூ மாதிரி பயங்கரமா அப்படி ஜொலிக்க ஆரம்பிக்குது. எல்லா பூவும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துட்டு இருக்கு. பரவாயில்லையே, ஒரே நாள்லயே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு லூஷுவே நம்ம வெய்ஃபாவை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். வெய்ஃபா வணக்கத்தை போட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட, இப்போ இந்த வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. அதுவும் பிரின்ஸ் கூட ஒரு முக்கியமான ஆளை ராஜா அனுப்பியிருக்காரு அப்படிங்கறதால எல்லாரும் வெளியே லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இந்த லூஷுவோட அப்பா பக்கத்துல இருக்க ஒருத்தர் கிட்ட போயிட்டு, என் பையனும் இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக கேபிட்டல் போறான், உங்க பையனும் போறான்னு கேள்விப்பட்டேன். நம்ம ரெண்டு பசங்களும் சேர்ந்து போனா அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும்லன்னு கான்டாக்ட் பிடிக்க பார்க்க அந்த ஆள் பார்த்துட்டு, இங்க பாருங்க ராஜா பிரின்சஸ் கூட யார் அமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பையன் ராஜாக்கு எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், ராஜா என்ன முடிவுல இருக்காரோ நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ யார் வந்துட்டு இந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்களோ, பிரின்ஸ் நீங்க கூட யாரு க்ளோஸ் ஆகுறாங்களோ அவங்கதான் எங்க ஃபேமிலிக்கு அடுத்து க்ளோஸா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் பண்ண முடியாம லூஷுவோட அப்பாவும் போயிடுறாரு. வண்டியெல்லாம் வருது. அப்போ அந்த பிரின்சஸ் வந்து இறங்குறா. அதாவது இந்த லூஷுவோட முன்னாள் காதலி இருக்கால அந்த பொண்ணுதான். அவ இறங்கிட்டு லூஷுவ நேரா பாக்குறா. அத்தனை பேரும் கால்ல விழுந்து வணக்கம் சொல்றாங்க. எல்லாரையும் எந்திரிக்க சொல்லிட்டு நேரா லூஷு கிட்ட போயிட்டு, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, லூஷுவோட அப்பாக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா இருக்கேன் இளவரசி, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு லூஷு சொல்லிட்டு இருக்கான். அப்ப லூஷுவோட அப்பா நேரா போயிட்டு, ராஜா கூட அனுப்பியிருக்காரு, அவர் எங்கங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, சார் ரெடி ஆயிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காருன்னு ஒரு குரல் கேக்குது. உள்ள இருந்து கூப்பிடுறாங்க, சார் டைம் ஆயிடுச்சு வாங்க போலான்னு. அப்ப நம்ம ஹீரோ சாங்கு வெளியே வந்துட்டு இருக்கான். முகத்துல ஒரு விசிறிய வச்சு மூடிக்கிட்டே அவன் நேரா கீழே இறங்கி வர வெய்ஃபா பாக்குறா. யாரா அது வருது இவ்வளவு பில்டப் போட அப்படின்னு. நேரா இங்க சாங்கு பக்கத்துல வந்து விசிறிய கீழே எடுக்க வெய்ஃபா ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறா. என்னது இவனா அப்படின்னு. வெய்ஃபாவை சாங்கும் திரும்ப பாத்துட்டான். சாரி உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோமா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து நேரா சாங்கு கொஞ்சம் நக்கலாவே உள்ள கிளம்பி போக, இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு வெய்ஃபாக்கு குழப்பமா இருக்கு. இங்க உள்ள அந்த பிரின்சஸ் போறா. இந்த பிரின்சஸ் பேரு யூஜியா. யூஜி அங்க இருக்கிற பூவெல்லாம் பார்த்து எவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு ரொம்ப அழகான போனி பூக்கள் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா உங்களுக்காகவே இதெல்லாம் நாங்க ஸ்பெஷலா ரெடி பண்ணோம் அப்படின்னு இந்த லூஷு சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க லேசா திரும்பி பார்த்துட்டு இருக்கான் சாங்கு. அவனுக்கு தெரியுது இது எல்லாமே வெய்ஃபாக்கு வந்து சீதனம் அப்படின்னு. ஏன்னா வெய்ஃபா இந்த போனி பூக்களை வளர்க்கறதுல பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும்ல. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் இந்த பூவை பறிச்சு தலையில வச்சுக்க போறேன் அப்படின்னு அந்த பிரின்சஸ் யூஜி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அங்கன்னு பார்த்து வெய்ஃபா ஓடி வந்துடுறா. இல்ல இளவரசி ஒரு நிமிஷம் வருங்க, இந்த பூ எல்லாமே எங்க அம்மா எனக்கு சீதனமா கொடுத்தது. அதுவும் இல்லாம நான் வியாபாரி குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதால இந்த பூவெல்லாம் உங்களுக்கு சாதாரண பூவா இருக்கலாம், ஏன்னா நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்கிறதால என்ன பொறுத்த வரையே இது எல்லாமே காசுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவ காசு பைத்தியம் புடிச்சவ மாதிரியும் இளவரசி ரொம்ப பெரிய ஆளுங்க மாதிரியும் தன்னை தாழ்த்தி பேசிட்டு இருக்கா. அப்பயாவது இந்த பூவை கண்டுக்காம விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த லூஷுவும் பார்த்துட்டு அவங்களுக்கு தான் அந்த பூலாம் ரொம்ப முக்கியம், நீங்க இளவரசி அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுக்கு கீழே இறக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். நேரா சாங்கு நடுவுல வரான். இந்த பூவை எடுத்தா இந்த பொண்ணு ரொம்ப அல்பத்தனமா பேசுறா, இவகிட்ட இருந்து பங்கு கேட்ட மாதிரி, சோ இதை எடுக்காம போறதா நல்லது இளவரசி அப்படின்னு வெய்ஃபாக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். யூஜி பாக்குறா, இந்த பூவை கூட என்னால எடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒண்ணு இந்த பூ தேவையில்லை அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சாங்கு நேரா வெய்ஃபா பக்கத்துல வரான். அத்தனை பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது, எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ண பார்த்தல, அப்பனா நீ எனக்கு எவ்வளவு வந்து கடன் கொடுக்க வேண்டியிருக்குன்னு தெரிஞ்சுக்கோ, நன்றி கடனா நிறைய பண்ணணும்னு சொல்ல, வெய்ஃபா எதையும் கண்டுக்காத மாதிரியே, சார் இங்க பாருங்க, நீங்க எனக்கு ஹெல்ப்பே பண்ணாட்டியும் என்னோட பூவெல்லாம் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே சாங்கு கில்லாடிதான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். வேலைக்கார பொண்ணு கிட்ட எல்லாரும் உங்களுக்கு கேவலமா பாக்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு யூலு வந்து வெய்ஃபா கிட்ட கேட்க ஆரம்பிக்க, ஏன்னா நான் வேணும்னே வந்துட்டு ரொம்ப கேவலமான ஆள் மாதிரி காட்டிக்கிட்டதாலதான் ஏ லெவலுக்கு அவங்க இறங்க கூடாதுன்னு பூவை கேட்காம போயிருக்காங்க, இவங்க யாருன்னு எப்படி பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா போயிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு சொல்றா, யூலு அங்க பாருங்களேன், இந்த சாங்கு பின்னாடி இங்க இருக்கிற பெரிய குடும்பத்து ஆளுங்க எல்லாம் பின்னாடியே போயிருக்கிறாங்க, அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த பிரின்சஸ் இருக்காளே உங்க புருஷனையே வச்சுக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கா, அவ ஹஸ்பண்ட் இறந்து போய் இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல, என்னவோ முன்னாடி இந்த ஸ்கிரீன்ல இருந்து ஓபன் பண்ணி விட்ட மாதிரி அப்படின்னு வாய பொளந்து பாத்துட்டு இருக்கான்னு சொல்ல, அது கொண்டே வெய்ஃபா சொல்றா, இது எல்லாமே எனக்கு ப்ராஃபிட் தான், என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டானா நான் இங்க முதன்மை மனைவியா இருக்கேன், பிரின்சஸ் முதன்மை மனைவியா தான் வருவாங்கிறதால என்ன டிவோர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க, அதனால எனக்கு கவலையே இல்லாம இந்த வீட்டை விட்டு தானா வெளியே போயிருவேன், நானாவே வாக்க மீறின மாதிரி இருக்காது அப்படின்னு வெய்ஃபா சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா.
விருந்து ஹாலுக்குள்ள எல்லாரும் போறாங்க. ஆல்ரெடி இந்த இளவரசி நேரா போறவ சாங் ஒரு பக்கம் நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கான், ஜாலியா காலை நீட்டிக்கிட்டு. இளவரசியை இந்த பக்கம் வாங்க அப்படின்னு அங்க லூஷுவோட அம்மாவும் அப்பாவும் கூப்பிட, என்னுடைய லூஷு எந்த பக்கம் உட்கார்ந்துருக்கானோ அதுக்கு பக்கத்து சீட்டு, அதாவது வெய்ஃபா எங்க வரணுமோ அந்த சீட்ல போய் உட்கார்ந்துக்கிறா. எல்லாரும் வெய்ஃபாவை அசிங்கப்படுத்துற மாதிரி இளவரசி எப்படி பண்ணாங்க பாத்தியான்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாங் இத அமைதியா சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். ஆனா லூஷு இது சரியா இருக்காது இளவரசின்னு சொல்ல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்ன நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா இங்க உட்கார கூடாதா, எல்லாரும் இருக்கிற இடத்துல போய் உட்காருங்கன்னு இளவரசி பேசிற. வெய்ஃபா இருக்கிறதுலே லாஸ்டா ஒரு டேபிள் இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கிறா. அதே மாதிரி லூஷுவும் இளவரசி பக்கத்துலயே வராம பின்னாடி ஒரு சேர் இருக்கு, அங்க போய் அமைதியா உட்காந்துக்கிறான், ரொம்ப அசிங்கமா இருக்க கூடாது அப்படின்னு. அந்த நேரத்துல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. எப்பவுமே வந்துட்டு பொண்ணுங்க ஆடுவாங்கல்ல, இந்த தடவை பசங்க ஒரு வீரமான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இத சாங் பாத்துட்டே இருக்கான். ஏண்டா இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வீரம் கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்குல்லடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்க வேகமா அவனை அடிக்கிறதுக்கு வராங்க. நம்ம சாங் அதுக்குள்ள அப்படியே முழிச்சுக்கிறான். அவன் போய் எந்திரிச்சு அவங்களை அடிக்கிறது மட்டும் இல்லாம சாங்கோட அசிஸ்டன்ட்டும் அங்க இருக்கிறவங்கள தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு 6 பேர் டான்சஸ் வரவங்க ஒட்டு மொத்தமா மாட்டிக்கிறாங்க. சாங்க சைடு நம்ம வெய்ஃபாவும் அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. சாங்க பாத்துட்டு இருக்கான். ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்துட்டு இருப்பீங்கன்னு கேட்க, அப்போ அங்க லூஷு கேக்குறான், என்னது இவருக்கு சண்டை கூட தெரியுமான்னு கேட்க, இளவரசி எனக்கே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த வால் கந்துச்சுன்னா ராஜாவே நேர்ல வந்த மாதிரி, ராஜா இதை என்கிட்ட ஸ்பெஷலா கொடுத்தாரு அப்படின்னு சாங்க சொல்ல, வாளை பார்த்து அத்தனை பேரும் காலில் விழுந்துட்டாங்க. உள்ள வந்து இவங்களை புடிங்க அப்படின்னு சாங்க சொன்னதும் அங்க ஏற்கனவே இருக்க சீக்கிரட் ஆளுங்க எல்லாம் உள்ள வந்து ஆளுங்களெல்லாம் புடிச்சிடுறாங்க. அது அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாம், டெய்லி என் போனி பூ மேல விழுந்துறாதீங்க அப்படின்னு வெய்ஃபா அங்க இருக்க சண்டையிலேயே போய் பூவெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கா. சாங்க பாக்குறான், டேய் பூ மேல விழாம மேடமோட பூவெல்லாம் காப்பாத்தி தள்ளி போய் அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அவங்களும் தள்ளி போய் சண்டை போட்டுக்கிறாங்க. இங்க லூஷுவோட அம்மா அப்பா லூஷு எல்லாரும் சேர்ந்து இளவரசி காலில் விழுந்துட்டாங்க. சாரி நாங்க ஏற்பாடு சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க இளவரசி பாக்குறா, நான் உனக்காக விடுறேன் லூஷு, இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்க, சாங்கு பாத்துட்டு இருக்கான். ஏண்டா என்னையே அட்டாக் பண்ண வரீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கும்டா, சரி போனா போது இவனை கூட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இளவரசி சொல்றா, லூஷுவை பார்த்து ஏன் என்ன பார்த்து இப்ப மாதிரி இளவரசியும் கூப்பிடுற, என் பேரு யூச்சி, எப்பவுமே அப்படித்தானே கூப்பிடுவ, அதே மாதிரி இப்பயும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு பக்கத்து ஹாலுக்கு போயிட்டு இருக்கா. வெய்ஃபா மணக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க அந்த சாங்க பார்த்து நம்ம லூஷுவோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் வராரு. லூஷுவோட அப்பா கூட உங்க பையனை என் பையனோட அனுப்புங்கன்னு சொன்னார்ல, அந்த ஆள் வந்துட்டு இவ்வளவு முக்கியமான ஆளாயிட்டீங்க, இவ்வளவு முக்கியமா உங்களை காப்பாத்துறதுக்காக இளவரசியே ரெடியா இருக்காங்க, இனிமே நம்ம அடிக்கடி பாத்துக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. சாங்கு பாக்குறான், இந்த ஹால் ஸ்பாயில் ஆயிடுச்சு அவ்வளவுதானே, எங்க ஆளுங்க இருக்காங்க, இது எப்படி சரி பண்றாங்கன்னு பாருங்க, உங்க வீட்டு லேடிஸ் எல்லாம் வேலை பார்க்க வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம் சாங்கு கூப்பிட. சாங்கோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் அங்க வேகமா ஓடி வந்து அந்த ஹால விறுவிறுன்னு சரி பண்ணிட்டு இருக்காங்க. வெய்ஃபா பாக்குறா, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே இந்த ஆள் சில வேலையெல்லாம் பண்ற மாதிரி இருக்குல்ல, இவகிட்ட எதுக்கும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்லும் போது சாங்கு கிட்ட லூஷுவோட அப்பா போய் பேசிட்டு இருக்காரு. சாங்கு பாக்குறான், இங்க இருந்து நாங்க கேபிட்டல் சிட்டிக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணுங்கிறதால இங்க இருக்கிற சம்பவத்தெல்லாம் நான் மறந்துடுவேன், இவ்வளவு அழகா பூ இருக்கு, இவ்வளவு அழகான நீங்க வந்து ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், உங்க பையன் பெரிய ஆளாமாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல, லூஷுவோட அப்பா உங்களை மாதிரி ஒரு நல்லவரை பார்த்ததே இல்ல, இந்த குடும்பத்துக்கு உங்க சகவாசம் கிடைச்சதுக்கு நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க ஆப்போசிட்ல இந்த லூஷுவோட இளவரசியும் வந்து நின்னுட்டு இருக்கா. இளவரசிக்கு லூஷுவோட அப்பா ஒரு வணக்கத்தை சொல்லி எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட சாங்க பாக்குறான். சரி ஓகே, ஹால் மறுபடியும் டீசென்ட் ஆயிடுச்சு, இப்ப ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ லூஷு அப்புறமா சாங் ரெண்டு பேருமே அம்பு எறிகிற போட்டி வைக்கிறாங்க. இதுல லூஷு முதல் அம்பு டார்கெட்ல கரெக்டா எரிஞ்சிடுறான். அதுக்கப்புறமா நம்ம சாங்கு வந்துட்டு அடுத்தடுத்து அம்பை விட்டுட்டே இருக்க, ஒரு அம்பு கூட டார்கெட்ல படாம பின்னாடி போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது, இவருக்கு அம்பு கூட விட தெரியாதான்னு பாத்துட்டு இருக்க. அந்த பக்கமா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வெய்ஃபா வந்துட்டு இருக்கா. சாங்கு விட்டு அம்பெல்லாம் எந்த பக்கம் போயிருக்கு நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க ஒரு சாம் மாதிரி மாட்டிருக்காங்க. ஜோசியத்துல இது மாதிரி மாட்டி வச்சிருந்தா அந்த வீட்டுக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. அந்த மாதிரி மாட்டி வச்சிருந்த அந்த சாம நேரா இததான் டார்கெட் பண்ணி அவன் அடிச்சிருக்கான். ஆனா வேற யாரும் டார்கெட்ல கரெக்டா பண்ணல நினைச்சிட்டு இருக்க. சாங்கு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். வெய்ஃபா பாக்குறா, இவன் எதுக்காக அவனோட திறமைய மறைச்சு காட்டிக்கணும், அதுவும் எஸ்பெஷலி இந்த வீட்டுக்கு காசு வரதுக்காக கட்டப்பட்டிருக்க இந்த அதிர்ஷ்டத்தை எதுக்காக வெட்டி நகர்த்தணும் அப்படின்னு சாங்க திரும்பி பார்க்க, சாங் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு விரல வாயில வச்சு இவகிட்ட லைட்டா சிக்னல் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வெய்ஃபாவும் அதை கண்டுக்கிற நிலைமையில இல்ல. சாங் ஏன் இப்படி பண்ணாரு, அவர் வண்டியில நிறைய பெட்டி இருந்துதான், எல்லாமே ராஜா கிஃப்டா கொடுத்த பெட்டியா, ஆனா அது எல்லாமே காலியா இருந்துதான். இவர் பேராசை பிடிச்சவரா இருப்பார் போலன்னு சொல்ல, அது சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, அவன் சாங் எப்படியோ போயிட்டு போறான், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஆனா என் அம்மா கொடுத்த போனி பூக்கள்லாம் மறுபடியும் ஏன் தோட்டத்துக்கு வரணும், நான் போய் என் மாமியார் கிட்ட அதை பத்தி பேசிட்டு வரேன்னு வெய்ஃபா கிளம்பி வரா. அப்ப அவங்க வீட்டுக்குள்ள மாமியாரும் மாமனாரும் பேசிக்கிட்டு
வாசிக்கிற சத்தம் கேக்குது. இப்பயும் காசு பத்தல, அதனால உண்மையா ராஜா கிஃப்டா கொடுத்த மருந்து இருக்குல்ல, அது யார்கிட்டயாவது பெரிய காசுக்கு வித்துற வேண்டியதான்னு சொல்ல அங்க லூஷுவோட அப்பா கத்திட்டு இருக்காரு. வாய மூடு, எவ்வளவு காசு நம்ம வெய்ஃபாவோட அப்பா கிட்ட இருந்து வாங்கணும், அது எப்படி உனக்கு மெயின்டைன் பண்றதுன்னு கூட தெரியாதா? இன்னும் 2 கெஸ்ட் புதுசா வந்தா அவ்வளவு காசு செலவாயிடுமா? நம்ம ஏற்கனவே வெய்ஃபாவோட அம்மாக்கு ஃபேக்கான மருந்து கொடுத்திருக்கோம், இப்போ நீ புது மருந்து எடுத்தனா அது ஃபேக்குன்னு தெரிஞ்சிடாதா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க வெய்ஃபா வெளியில ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கா. பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. போன வருஷம் இந்த மருந்து அவங்க கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த லூஷுவையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ ஒத்துக்கிட்டா, அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு. ஆனா அப்ப கூட அம்மா பயன் இல்லாம இறந்து போயிட்டாங்க. மருந்து கொடுத்தும் பலன் இல்லாம அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு தான் இந்த கஷ்டத்தெல்லாம் இத்தனை நாளா அவ பொறுத்துக்கிட்டா. வேலைக்கார பொண்ணு சண்டைக்கு உள்ள போக வேண்டாம், இங்க இருந்து முதல்ல வெளியே போலாம், நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு வெய்ஃபா வேலைக்கார பொண்ணு கூட்டிட்டு போயிடுறா. இங்க என்ன நடக்குது? அவ்வளவு மருந்து கொடுத்து அம்மாக்கு சரியாகலே நான் யோசிச்சேன், ஆனா அதுவே ஒரு போலி மருந்துன்னு எனக்கு தெரியாது. என்னை ஏமாத்திட்டாங்க, நான் இழிச்ச வாயா இருந்துட்டேன், அம்மாவை காப்பாத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் நான் காப்பாத்தாம விட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், முட்டாளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா அழ ஆரம்பிக்க யூனோ பாக்குறா. அக்கா இங்க பாருங்க, நீங்க எந்த தப்புமே பண்ணல, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தையும் பொறுத்துட்டு இந்த வீட்டுல கூட எந்த வார்த்தையும் பேசாம எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருந்தீங்க, நீங்க எப்படி கெட்டவங்களாவீங்க, உங்க அம்மா பார்த்தா இப்ப கூட வருத்தப்படுவாங்க, சோ அதனால நீங்க அழாதீங்க, நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கலாம், நம்ம போய் அவங்க கிட்ட சண்டை போடலாமான்னு கேட்க, ஒருவேளை அந்த நான் மருந்தையே எடுத்தா கூட அவங்க இல்லன்னு தான் போய் சொல்லுவாங்க, இந்த கொடூரமான வீட்டுல நம்ம இருக்க வேண்டாம், நம்ம இங்க கிளம்பிடலாம் அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. சரி ஓகே, ஆனா எப்படி கிளம்புறது அப்படின்னு யூனோ கேட்க, நான் சொல்றதை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. பார்த்தா வெய்ஃபா அந்த லூஷுவை பாக்குறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கா. லூஷு நின்னுட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷனலா தான் நான் வந்தேன், இப்போ எனக்கு மறுபடியும் இதுக்கு மேல இங்க இருக்க பிடிக்கல, அந்த இளவரசி உங்களை பார்த்த பார்வையிலையும் நீங்க அவங்கள பார்த்த பார்வையிலையும் உங்களுக்குள்ள பழைய காதல் இருந்ததை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்ல லூஷு பாக்குறான், என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். உங்களுக்கு என்ன பிடிக்காது தானே, டிவோர்ஸ் பண்ணணும் தானே நீங்களும் ஆசைப்படுறீங்க அப்படின்னு வெய்ஃபா சொல்ல, அது நானாவே டிவோர்ஸ் பண்ணணும், அது நீ சொல்லி நான் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, நீ இல்ல என் அம்மா அப்பாவே நினைச்சா கூட என்ன மேனிபுலேட் பண்ண முடியாது, அதனால இந்த மாதிரி கனவெல்லாம் இருந்ததுன்னா மறந்துரு இப்போவே, எனக்கு எப்போ உனக்கு பிடிக்காம நான் டிவோர்ஸ் பண்ணணும் அப்ப மட்டும்தான் டிவோர்ஸ் பண்ணுவேனே தவிர நீ உன் இஷ்டத்துக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடலான்னு கனவு கூட காணாத, ஒழுங்கு மரியாதையா நீ எங்க போகணும் எங்க வாழணும் என்ன பண்ணணும் நான் சொல்லுவேன், அதை கேட்டு அமைதியா இருக்கிற வழியை பாரு, புரியுதா, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லூஷு கிளம்பிடுறான். இந்த இடத்துல இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதா அப்படின்னு வெய்ஃபா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.